நம்ம ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி நம்ம ஸ்டேட் பேங்க் அல்லாத பேங்க்குக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். எஸ்பிஐன்னு அடிச்சிட்டிங்க அப்படின்னாவே இன்டர்நெட் பேங்கிங் இது உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங்கு ஓப்பனாக இருக்கணும். இன்டர்நெட் பேங்கிங்கை கொடுத்து கண்டினியூ கொடுத்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை இங்கே கொடுங்க. இப்போ நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் இப்போ லாகின் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா உங்களோட பேலன்ஸு தெரிஞ்சுக்கணும். பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் தெரியும். இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து 9,000 இருக்குது, 9,213 இருக்குது. சரி, இப்போ பணம் அனுப்புறதுக்கு நம்ம எஸ்பிஐ டு எஸ்பிஐ இல்லை எஸ்பிஐ டு ஆதாராக இருந்தாலும் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது மேல் ஆப்பில். அது மாதிரி அக்கௌண்ட் எடுத்து இது ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எஸ்பிஐ டு எஸ்பிஐ இருந்தால் இந்த வித்தின் எஸ்பிஐயில் இதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணும். இப்போ நம்ம எஸ்பிஐ இல்லாத பேங்க் அனுப்ப போகிறோம் அப்படின்ட்டா இன்டர் பேங்க் இருக்குதுல, இன்டர் பேங்க் பெனிஃபிஷரி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர் பேங்க் பெனிஃபிஷரி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த நெக்ஸ்ட் இருக்குதுல ஓகே கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேமும் இங்கே காட்டும். நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட்டு உங்கள் நம்பர் கொடுத்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அவங்க பேரை செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ இங்கே அந்த அமௌண்ட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கீழே வந்து எதுவும் கொடுக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னத்துக்கு நம்ம அனுப்ப போகிறோம் செலக்ட் பர்பஸ் இருக்குல்ல, அது கண்ட்ரோலாக பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம புதுசாக ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறோம்டா இங்கே கிளிக் டு இன்டர் பேங்க் பெனிஃபிஷரி தான் ஆட் பண்ணுறது. சரி, இப்போ நம்ம யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்கள இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு பே நவுக்கு ஓகே கொடுத்துட்டு இங்கே ஐ அக்செப்ட் இருக்குதுல செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம கரெக்டாக கொடுத்தோம்னா நம்ம ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கிளியர் ஆகிடும். நான் வந்து சப்மிட் கொடுக்குறேன். நம்ம கரெக்டாக செக் பண்ணி சொல்லுது நம்பர் கரெக்டாக இம்போர்ட்டுக்கு அமௌண்ட் கரெக்டாக இதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பாருங்கள் உங்களுக்கு கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இங்கே பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். இது சின்ன அமௌண்ட்டுனால நமக்கு ஓடிபி வரல. இதே நீங்கள் வந்து 5,000க்கு மேலே அனுப்புனீங்க அப்படின்னா அவ்வளோதான் நண்பர்களே. இந்த மாதிரி நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஈஸியாக வீட்டிலேருந்து நெட் பேங்கிங் இருந்துச்சு அப்படின்னா பண்ணிக்கலாம். உங்களுக்கு அட்டாச் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம தான் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒன்றும் தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து இது பேலன்ஸிங் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேலன்ஸு எவ்வளோ கட் ஆகிருக்கு. நம்மகிட்ட 9 சொச்சு இருந்துச்சு, இப்போ 6 சொச்சு தான் இருக்குது. பாருங்கள், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆனது 3002.30 எவ்வளோ போடலாம். 3 தான் கொடுத்தோம், 3 2 கொடுத்துட்டாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம